ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த். தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. அவர் சிந்தையில் 1000 எண்ண மலர்ந்து சிறந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுர வாழ்த்தேனோ. இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்று காண இருக்கும் அரங்கம் முப்படை அரங்கம். மாணவர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், முப்படை என்பது ஒரு நாட்டின் தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை ஆகும். குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு நாட்டுப்பற்றை உணர்த்தவும், முப்படைக்கும் நீங்கள் செல்லும் வழி என்ன, அதற்கான வழிவகைகளை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதே இவ்வரங்கத்தின் நோக்கமாகும். இப்படி ஒரு அரங்கம் நடத்த வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை. முப்படைகளிலும் முத்தான மூவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது என் ஆசை. அதிசயங்கள் எப்போதாவது தான் நிகழும். அது இப்பொழுது நம்மிடையே நிகழ்ந்து இருக்கிறது. மாணவ செல்வங்களே, முப்படைக்கும் ஒருவரே நமக்காக உரை நிகழ்த்துகிறார். ஆம் மாணவர்களே, முப்படைக்கும் உங்களை கைகோர்த்து அழைத்து செல்கிறார். அவரை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் மெய்சிலிர்த்து போகிறேன், பெருமை கொள்கின்றேன். இந்த அலைவரிசை தொடங்கியதன் முழு பயணம் கிடைத்ததாக உணர்கின்றேன். வாருங்கள் மாணவர்களே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே. நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும். ஆம், நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் என்ற தலைப்பிலே நமக்காக உரை நிகழ்த்துகிறார் ஐயா சுந்தர சந்திரகுமரன். இவர் தற்போது புதுச்சேரியில் முப்படை நலத்துறை இயக்குநராக இருந்து வருகிறார். ஐயாவை நாம் அனைவரின் சார்பிலும் வணங்கி மகிழ்கின்றேன். ஐயாவை பற்றிய சில விடயங்கள் உங்களுக்காக. ஐயாவோடு அலைபேசியில் நான் தொடர்பு கொண்ட போது, நம்முடைய மாணவர்களுக்காக நீங்கள் உரை நிகழ்த்த வேண்டும் என்றேன். மாலை சொல்கிறேன் என்றார். மீண்டும் மாலையில் தொடர்பு கொண்டேன். முதலில் கல்லூரியை பற்றியும் மாணவர்கள் பற்றியும் பயனர்கள் பற்றியும் தெரிந்து கொண்டார். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, நான் என்ன பேச வேண்டும், இப்படியெல்லாம் என்னோடு கலந்துரையாடினார். அவருடைய பேச்சிலேயே புரிந்தது அவர் மாணவர்கள் மீது வைத்திருந்த அன்பும் நம்பிக்கையும். பிறகு மனமகிழ்வோடு ஒப்புக்கொண்டார். எங்கள் இருவரின் கருத்துமே ஒன்றாக இருந்தது. இவ்வுரையை கேட்கக்கூடிய மாணவர்களில் யாரேனும் ஒருவராவது முப்படையை நோக்கினால் அதுதான் நம்முடைய இலக்கு என்று பேசினோம். மிகுந்த மனமகிழ்ச்சி அளித்தது. ஐயா அவர்கள் புதுச்சேரியின் துணை பிரிவில் விமானப்படையில் பணிபுரிந்தவர். இவர் 15 ஆண்டுகள் இந்திய விமானப்படையிலே தொழில்நுட்பம் மற்றும் பயிற்றுவிக்கும் பொறுப்பில் டெல்லி தொடங்கி தாம்பரம் வரை சேவையாற்றியவர். புதுச்சேரியில் பல்வேறு துறைகளில் மக்கள் பணி புரிந்தவர். பல பட்டப்படிப்புகளையும் பட்டய படிப்புகளையும் முடித்தவர். இவர் கால் பதிக்காத துறைகளே இல்லை. சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர். இவர் எழுதிய முதல் கவிதை நூல் எனது பார்வையாகும். அதிசயமே அசந்து போகும் அதிசயமாக நான் பார்த்தேன். இவரை பற்றிய முழு குறிப்பையும் என்னுடைய மாணவி ஆர்த்தி ஆரோக்கியசாமி வழங்குவார். ஐயா சுந்தர சந்திரகுமரன் அவர்களை மனமகிழ்வோடும் நன்றியோடும் வணங்குகின்றேன். ஐயா சுந்தர சந்திரகுமரன் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்திய முன்னாள் விமானப்படை வீரர் நேரு ஐயா அவர்களுக்கும், நேரு ஐயாவை எனக்கு அறிமுகப்படுத்திய காரைக்கால் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியின் பேராசிரியர் சிவகுமார் அவர்களுக்கும், நீண்ட நாட்களுக்கு பிறகு பேராசிரியர் சிவகுமார் அவர்களோடு தொடர்பு கொள்ள காரணமாக இருந்த
புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரியின் இணை பேராசிரியர் கண்ணன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, உரையை கேளுங்கள், முப்படைக்கும் முதற்படியை தட்டுங்கள், முயலுங்கள் முப்படைக்கும், இப்படை தோற்பின் எப்படை வெல்லும். நன்றி, வணக்கம். தமிழால் இணைவோம். நான் உங்கள் முனைவர் சே. அஜிதா, துறைத் தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். அனைவருக்கும் வணக்கம். உருப்பமைந்த ஊரஞ்சா வெல்படை வேந்தன், வெறுக்கையுள் எல்லாம் தலை, இடையூறுகளுக்கு அஞ்சாமல் முன்னேறி வெல்லக்கூடிய படை அரசனுடைய செல்வங்களில் எல்லாம் சிறந்தது என்கிறார் தெய்வப்புலவர் வள்ளுவர். ஓய்வறியா உறக்கம் அறியா, உறவுகளை குறித்து ஒன்றும் அறியா, நாடே என் வீடு அதன் மக்களே என் உறவுகள் என நாளும் வாழும் முப்படை வீரர்களே. வ.உ.சி., வேலுநாச்சியார், கட்டபொம்மன், திருப்பூர் குமரன், புலித்தேவன் என எண்ணற்ற விடுதலை வீரர்கள் இன்னுயிரினால் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்கும் படை வீரர்களே. ஆமைகள் வழித்தடம் மறிந்து கடல் கடந்து போர் புரிந்து உலகிற்கே புது யுத்த முறையாக பறைசாற்றிய ராஜராஜ சோழனின் வழிச்சேரல்களே. அடிமை தடத்தில் இருந்து மீண்டு 75 ஆண்டுகள் அசூர வளர்ச்சி கொண்டது நம் பாதுகாப்பு படை. வான்படை, கடல் படை, தரைப்படை என நம் முப்படைகள் என்பது மரமணமாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைத்து, அதாவது அச்சம் என்னும் தன்மை, மானமுடைமை, கம்பீரமான அணிவகுப்பு, தெளிவான அறிவு ஆகிய பெருமைகளை உள்ளடக்கியதே ஆகும். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம், அதன் முச்சையின் மேல் வந்தே மாதரம் என்றே பாங்கின் எழுதி திகழும் செய்யப்பட்டளை வீசி பறந்தது பாரீர். பட்டு துகிலெனலாமோ, அதில் பாய்ந்த சுழன்றும் பெரும்புயற் காற்று மற்றும் மிகுந்தடித்தாலும் அதை மதியாத உறுதிக்கொள் மானங்கப்படலம். இந்திரன் வஜ்ரம் ஓர்பால், அதன் எங்கள் துருக்கர் இளம்பரை ஓர்பால். மந்திரம் நடுவுறத் தோன்றும், அதன் மாண்பை வகுத்திட வல்லவன் யானோம். கம்பத்தின் கீழே நிற்றல் காணீர், எங்கும் காணும் வீரர் பெருந்தர கூட்டம். நண்பர்க்குரிய வீரர் தங்கள் நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காப்பார். அணி அணியாக நிற்கும் இந்த அரிய காட்சியோர் ஆனந்தம் அன்றோ. பணிகள் பொருந்திய மார்பும் விரல் பயந்திருவோம் வடிவமும் காணீர். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பில் குடியரசு தின வாழ்த்துக்கள் கூறி இந்த முப்படை அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்கு செல்வோம். என் பேரமிழ்தினி. நன்றி, வணக்கம். இந்திய தாயின் வயிற்றில் பிறந்து அரும்பெரும் சாதனைகள் புரிந்து வானின் உச்சியை தொட்டவர்தான் ஐயா சந்திரகுமரன் அவர்கள். இந்திய விமானப்படையில் 15 ஆண்டுகளாக தொழில்நுட்பம் மற்றும் பயிற்றுவிக்கும் பொறுப்புகளில் டெல்லி தொடங்கி தாம்பரம் வரை சேவையாற்றியவர். டார்மினார் MiG-27, MiG-29 முதலான விமானங்களின் நுட்பங்கள் அறிந்தவர். துணை வட்டாட்சியராக புதுச்சேரி மற்றும் வில்லியனூரில் மக்கள் பணியாற்றியவர். கூடுதல் துணை சார்பதிவாளராய் தனது அடுத்த அடியை வைத்து பின் வட்டாட்சியர் எனும் பொறுப்பை அலங்கரித்தவர். வருவாய் அலுவலர் பதவியை திறம்பட செய்து தனது சீரிய அறிவால் மூத்த தனிப்பட்ட உதவியாளராய் மாண்புமிகு துணை அவைத் தலைவருக்கு பணியாற்றி மாண்புமிகு அவைத் தலைவருக்கு தனிப்பட்ட உதவியாளராய் பதவி உயர்வு பெற்றவர். ஐயா சந்திரகுமரன் அவர்கள் JCE அமைப்பின் மண்டல பயிற்றுனராக இந்தியாவில் செயல்பட்டு பின் அதே அமைப்பின் தலைமை பயிற்றுனராக அமெரிக்க பிரிவில் உள்ளார். தனது வெற்றி கிரீடத்தின் இறக்கைகளாக பல்வேறு பட்ட மற்றும் பட்டய படிப்புகளை கொண்டு அலங்கரித்திருப்பவர்.
கண்டதும் கற்பவன் பண்டிதனாகிறான். ஐயா சந்திரகுமரன் அவர்கள் கால்பதிக்காத துறைகளே இல்லை. தமிழ், ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழிகளில் வல்லவர். சிறந்த பேச்சாளராக பல்வேறு தேர்வுகளை எழுதும் தேர்வர்களை ஊக்குவிக்கும் பணியை சிறப்புற செய்து வருகிறார். தொழில்நுட்ப பயிற்றுனராக 5 ஆண்டுகள் தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் பணியாற்றியவர். திறன் பயிற்சியாளராக பொறியியல் மற்றும் பல் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு பல வகுப்புகளை எடுத்து வழிகாட்டியவர். சுய தொழில் முனைவோருக்கான பயிற்சி வகுப்புகளை நடத்துபவர். தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கான பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வரும் ஐயா சந்திரகுமரன் அவர்கள் புதிதாக பதவியேற்கும் துணை வட்டாட்சியர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான சிறப்பு பயிற்சிகளை வழங்கி வருகிறார். புதுச்சேரியின் துணை பிரிவில் விமானப்படை தளத்தின் தலைவராக இருந்தார். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் துணை தலைவராக 2020 தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே அமைப்பின் செயலாளராக 2021 பொறுப்பேற்றார். JCA அமைப்பின் மிகச்சிறந்த தலைவர் என்ற தேசிய அளவிலான விருதை 2007 பெற்றார். ஐயா சந்திரகுமரன் அவர்கள் தலைவராக இருந்தபோது 8 மண்டல அளவிலான விருதுகளை JCA அமைப்பு சொந்தமாக்கி கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஐயா சந்திரகுமரன் அவர்களின் எழுத்தாளரான அவதாரத்தில் உதித்த முதல் குழந்தை எனது பார்வை எனும் புதுக்கவிதையாகும். இந்திய தேசத்திற்கு நம் சேவையை வழங்க நமக்கு முன்னோடியாக விளங்கும் ஐயா சந்திரகுமரன் அவர்களின் வழிகாட்டுதலை பெற்றிடுவோம். செயற்கரிய செயல்கள் பல செய்த ஐயா சந்திரகுமரன் அவர்களின் இந்த அறிவுரைகள் மூலம் தேசத்திற்காக உழைத்திடுவோம். இப்புவிதனில் இந்திய தேசத்தை உயர்த்திடுவோம். வணக்கம். நான் சுந்தர சந்திரகுமரன், புதுச்சேரியிலிருந்து. 2 நாட்களுக்கு முன்னால் நான் காலையில் அலுவலகம் சென்று கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. தெரியாத ஒரு எண். எடுத்து பேசினேன். தன்னை அஜிதா, தமிழ்துறை தலைவர், திருவிக அரசு கலைக்கல்லூரியில் பணி செய்வதாக அறிமுகப்படுத்திக் கொண்ட இந்த உயராய்வு மற்றும் வேல் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வரும் பேராசிரியை அறிமுகப்படுத்திக் கொண்டு என்னிடம் பேசினார். அவர் கிட்டத்தட்ட 13 வருடங்களுக்கு முன்பு காரைக்கால் அறிஞர் அண்ணா கல்லூரியில், கலைக்கல்லூரியில் பணியில் இருந்த பொழுது இருந்த பழக்கத்தை வைத்துக் கொண்டு அங்கிருந்தவர்களை தொடர்பு கொண்டு தன்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதாவது முப்படைகளில் சேர்வதற்கான வாய்ப்புகளை பற்றி பேசுவதற்கு யாராவது கிடைப்பார்களா என்று கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது காரைக்காலில் சேர்ந்த, தற்பொழுது புதுவையில் பணியில் இருக்கின்ற நண்பர், முன்னாள் விமானப்படை வீரர் நேரு அவர்கள் என்னுடைய பெயரை சொல்லியிருக்கிறார். என்னுடைய எண்ணையும் கொடுத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து அஜிதா அம்மையார் அவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு இவ்வாறு கேட்டார்கள். எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஒன்று, நானே ஒரு முன்னாள் விமானப்படை வீரன். தற்பொழுது நான் புதுச்சேரி அரசின் முப்படை நலத்துறை இயக்குநராக பணிபுரிந்து வருகிறேன். ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் தான் நான் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது புதுச்சேரியின் முதல்வர் மாண்புமிகு என்ஆர் ஐயா அவர்களும், எங்களுடைய அமைச்சர் மாண்புமிகு நமச்சிவாயம் ஐயா அவர்களும், எங்களுடைய துறை செயலாளர் மாண்பு திரு SD சுந்தரேசன் IAS அவர்களும் என்னிடம் சொன்னது, பொறுப்பேற்ற பிறகு புதுச்சேரியிலிருந்து நிறைய பேரை விமானப்படையிலும், ஆர்மியிலும், நேவியிலும், தரைப்படையிலும், கடற்படையிலும் சேர்ப்பதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும்.
நிறைய இளைஞர்கள் புதுவையிலிருந்து புது படைகளில் சேர்வதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள், அறிவுறுத்தி இருந்தார்கள், வழிகாட்டி இருந்தார்கள். இதற்காக நானே என்ன செய்யலாம் என்று யோசித்து சில கல்லூரி முதல்வர்களை கூட தொடர்பு கொண்டிருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது அஜிதா அம்மையார் அவர்கள், தமிழ்துறை தலைவர், திருவிக அரசு கலைக்கல்லூரி திருவாரூர் அவர்களிடம் இதை பேசிய பொழுது இட் வாஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். நான் உடனே சரி என்று சொல்லவில்லை. ஏனென்றால் யூடியூபில் தனியாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். அதற்கான எக்ஸ்பர்டைஸ் என்னிடம் இருக்கிறதா என்றால் எனக்கு தெரியவில்லை. எனவே நான் என்னுடைய பிள்ளைகளை கேட்டு அவர்கள் ஒத்துழைத்தால் செய்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். இப்பொழுது இதை ரெக்கார்ட் செய்வதற்கு எனது பிள்ளைகள் அஸ்வின் அண்ட் ஆதர்ஷ் இருவரும் ஒத்துழைப்பை நல்கியிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த ரெக்கார்டிங்கே நடக்கிறது. அவர்களுக்கு எனது நன்றி, எனது மனைவி கலைவாணிக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்த நேரு ஐயா அவர்களுக்கும் துறை தலைவர் அஜிதா அம்மையார் அவர்களுக்கும் எனது நன்றி. நான் தற்பொழுது முப்படைகளில் அதிகாரிகளாக சேர்வதற்காக உள்ள வாய்ப்புகளை பற்றி மாணவர்களிடையே, இளைஞர்களிடையே கலந்துரையாடலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் இப்பொழுது இந்த யூடியூப் வாயிலாக நான் அதை சொல்லலாம் என்று விரும்புகிறேன். முதலில் நாம் தரைப்படையை எடுத்துக்கொள்வோம். ஆர்மி பெரும்பாலும் நாம் தமிழக புதுவை பகுதியில் பார்த்தோம் என்றால் அதிகாரிகள் நிலைக்கு கீழான பதவிகளில் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அதிகாரிகள் நிலையில் நமது ஆட்கள் இருக்கிறார்களா என்றால் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது குறைவு என்றே நாம் சொல்ல வேண்டும். இதற்கு காரணம் இதை பற்றிய ஒரு அவேர்னஸ், ஒரு புரிதல் இல்லாமையே என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதனால் அஜிதா அம்மையார் அவர்கள் யூடியூப் வாயிலாக நீங்கள் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டபொழுது நான் சரி, இதை கண்டிப்பாக நமது முதல்வர் சொல்லியபடி, நமது அமைச்சர் சொல்லியபடி, நமது துறை செயலர் சுந்தரேசன் ஐயா சொல்லதுபடி இதை செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு, நமது பிள்ளைகளுக்கும் இதை பற்றிய ஒரு அவேர்னஸை உருவாக்குவது ஒரு முப்படை நலத்துறையின் இயக்குனர் என்ற முறையில் ஒரு கடமை என்று உணர்ந்து நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஆர்மியை பொறுத்தவரையில் அதிகாரிகள் என்ட்ரி என்பது பல நிலைகளில் நடக்கிறது. வெறும் +2 முடித்தவர்கள் கூட அதிகாரிகளாக முடியும். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி என்று சொல்லப்படுகிற NDA எக்ஸாம் எழுதிட்டு அவர்கள் செலக்ட் ஆகியிருந்தால் அதன் மூலம் அதிகாரியாகலாம். டெக்னிக்கல் என்ட்ரி என்று இருக்கிறது. +2இல் 70% மேல் மதிப்பெண் பெற்றிருந்தால் அதிகாரிகளாக முடியும். இவற்றிலெல்லாம் ஒன்றை முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். நாம் நல்ல மதிப்பெண்ணை எடுத்துவிட்டு காலேஜை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். நாம் செலவு செய்து டிகிரியை வாங்குவோம். ஆனால் NDAலேயோ இந்த டெக்னிக்கல் என்று சொல்லப்படுகிற வாய்ப்பிலோ அரசாங்கம் முழு செலவையும் ஏற்றுக்கொள்கிறது. அதிகாரி நிலை பதவியை வழங்குகிறது. யூனிஃபார்ம்லேருந்து ஃபுட்டு, அக்காமடேஷன் எல்லாவற்றையும், உங்களது உடல்நிலை எல்லாவற்றையுமே பார்த்துக் கொள்கிறது. அது மட்டுமல்ல, ஒருவன் முப்படைகளில் சேர்ந்து விட்டால் அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பத்தினர் மட்டுமல்ல, அனைவருக்குமே மெடிக்கல் கவரேஜ் எல்லாம் உண்டு. இது மாதிரியான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது என்பது நமது இளைஞர்களும் இளைஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கிராஜுவேட் லெவல் என்ட்ரி UPSC எக்ஸாம் எழுதி போகலாம். கிராஜுவேட் என்ட்ரி நான் UPSC எக்ஸாம்ஸ் வேற வகையில் போக முடியும். மிஸ்லேனியஸ் என்ட்ரிஸ் என்று இருக்கிறது. இப்பொழுது நாம் NDA எடுத்துக்கொள்வோம் என்றால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் 320 வேகன்சிஸ் வருது. ஆர்மியில் கிட்டத்தட்ட 208 பேர் எடுக்கிறாங்க. ஏர்ஃபோர்ஸில் 70, நேவியில் 42 இவர்கள் அனைவருமே அதிகாரிகளாக
இராணுவத்தில், விமானப்படையில், கப்பற்படையில் செல்கிறார்கள். அதிகாரிகள் நிலைக்கு கீழுள்ள பதவிகளை பற்றி, சோல்ஜர்ஸை பற்றி நான் பேசலைங்க. ஏன்னா என்னுடைய நோக்கம் நமது இளைஞர்கள், நமது தோழிகள் அதிகாரிகளாக வர வேண்டும், பெரிய பொறுப்புகளை அவர்கள் எடுத்து இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது எனது விருப்பம். அதற்காக யாருமே சோல்ஜராக சேர வேணாம் அப்படின்னு நான் சொல்லலை. எந்த திறமை இருக்கிறதோ அந்த திறமைக்கு தகுந்தாற்போல் நீங்கள் சேருங்கள். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், வெள்ளத்தனை மண்ணேட்டம் ஆனதும் உள்ளத்தனை உயர்வு. நீங்கள் உயர்வாக நினையுங்கள் என்பதற்காகவே நான் அதிகாரிகள் மட்டத்தோடு இதை நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இந்த NDA பரீட்சைக்கான விண்ணப்பங்களை பார்த்தால் ஜூன், டிசம்பர் என்று 2 வருடத்தில் 2 முறை எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் என்று சொல்லுவார்கள். இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை பற்றியே நிறைய பேருக்கு தெரியறதில்லை. கவர்மெண்ட்டுடைய பல்வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன மாதிரிலாம் இருக்கு, பல்வேறு துறைகளில் இருக்கும் வேலை வாய்ப்புகள், படிப்பதற்கு சம்பந்தமான குறிப்புகள், பரீட்சைகளுக்கு தயாராவதற்கான குறிப்புகள், இவற்றையெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் என்ற பத்திரிகை வழங்கி வருகிறது. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு பப்ளிகேஷன். அதை நீங்கள் பார்க்கலாம். NDAவை பொறுத்த வரைக்கும் வயசு 16லிருந்து 19 வரைக்கும் இருக்கிறவங்க தான் எழுத முடியும். 12th படிச்சிருந்தா ஆர்மிக்கு போகலாம். 12th பிசிக்ஸும் மேத்ஸும் இருந்ததுன்னா நேவி ஏர்ஃபோர்ஸுக்கு போகலாம். இதில் பாருங்க, உங்களுக்கு ட்ரைனிங் 4 years, 3 years NDAல பண்ணுவாங்க, 1 year IMAல பண்ணுவாங்க. இவர்களுக்கு டிகிரி கிடைக்கும். +2 முடித்துட்டு இந்த ட்ரைனிங் முடிச்ச உடனே அவங்களுக்கு டிகிரி கிடைக்கும். அது BSc, BA இது போன்ற டிகிரிகளை, பட்டத்தை அரசாங்க செலவில் முழு பொறுப்பையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு நமக்கு தலைமை பண்பை சொல்லிக் கொடுத்து நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி அதிகாரிகள் நிலையில் நம்மை பணியமர்த்துகிறது அரசாங்கம். இந்த வாய்ப்பை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி +2 முடிச்சவங்க வருஷம் பார்த்தீங்கன்னா 90 வேகன்சி வருது. இதுல +2ல மினிமம் 70% மதிப்பெண் பெற்று இருக்க வேண்டும். தற்பொழுது ரீசன் முன்னாடிலாம் அப்படி இல்லை. இப்போ தற்பொழுது என்ன பண்ணியிருக்காங்க, JEE மெயினை கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ +2ல 70% மதிப்பெண் PCM எடுத்திருந்து JEE மெயின் கிளியர் பண்ணியிருந்தா அவங்களுக்கு டைரக்டா அவங்க இன்ஜினியரிங் படிப்பில் எடுத்து படிக்க வைக்கிறார்கள். அவர்களுக்கு BE BTech டிகிரி வழங்கப்படுகிறது. பெர்மனன்ட் கமிஷன் கொடுக்குறாங்க. 90 வேகன்சி இருக்கு. இப்ப இந்த வாய்ப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் முதற்கண் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போயிட்டு 70% எடுத்துருக்கிறான், நல்ல காலேஜ் எதிர்பார்த்திருப்பான், கிடைச்சிருக்காது. JEE மெயின்ல ஏதாவது ஒன்று கிடைக்கும். அவங்கெல்லாம் கண்டிப்பாக தேச சேவை செய்ய இந்த மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுதல் நல்லது. இப்ப கிராஜுவேட் UPSC ஸ்கீமை பார்த்தோம்னா இந்தியன் மிலிட்டரி அகாடமியில் அவங்களுக்கு ட்ரைனிங் நடக்குது. 1.5 வருஷம் ட்ரைனிங்கு. இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துலையும் நவம்பர் மாதத்துலையும் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வரும். வேகன்சி கிட்டத்தட்ட 200 வேகன்சி. வயசு 19லேருந்து 24 வயசுக்குள்ள இருந்தால் போதும் கிராஜுவேட் ஆகணும். நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் நமது சகோதரர்கள், புதுச்சேரியை சார்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் BA முடிச்சுட்டு, BCom முடிச்சுட்டு, BSc முடிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு சுற்றி சொல்றாங்க. இந்த தேர்வுகள் மிக மிக எளிமையான தேர்வுகள். நான் அதுதான் சொல்ல வரேன். ரொம்ப சிம்பிளான ஆனால் அறிவுபூர்வமானதாக உங்களுடைய முழு SSB இன்டர்வியூல உங்களுடைய முழு ஆளுமையையும், உங்களை சைக்கலாஜிக்கலா, பிசிக்கலா, கம்ப்ளீட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் யூ ஆர் டெஸ்டட். ஒரு முழு மனிதனாக நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இது ஈஸியா செய்யக்கூடியது.
ரொம்ப சிரமப்பட வேண்டாம். ஜஸ்ட் அந்த சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். பெருசாக அகடமிக்கலி யூ டி நாட் பி வெரி சவுண்ட், அப்படியே 99.9% தான் எடுத்துருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஈவன் இஃப் யூ ஆர் ஜஸ்ட் ஆவரேஜ் அண்ட் அபவ் ஆவரேஜ், தட் இஸ் சஃபிஷியன்ட். இது கிராஜுவேட் என்ட்ரி யூபிஎஸ்சி. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஓடிஏ என்று சொல்லப்படுகிற சென்னையில் பார்த்துருப்பீங்க, பரங்கிமலையில் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இருக்குது. நான் டெக்கில் ஒவ்வொரு வருஷமும் வேகன்சி கிட்டத்தட்ட 175 வேகன்சி வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜூலை நவம்பர் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வரும். ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதத்துலையும் நவம்பர் மாதத்துலையும் இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். 19லேருந்து 25 வயசு இருக்கலாம், கிராஜுவேட்டாக இருக்கணும். 49 வார ட்ரைனிங் இது ஓடிஏ சென்னையில். முடித்த உடனே அதிகாரியாக இருக்கலாம். இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கலாம், பாசிங் அவுட் பரேட் நடந்தது. பல பேர் அதிகாரியானார்கள். ஈவன் நம்மளுடைய ஓடிஏல ஃபாரின் கேடட்ஸ் கூட ட்ரெயின் ஆகுறாங்க. வெளிநாடு ஆர்மிகளுக்கு, ஏர்ஃபோர்ஸ், நேவி எல்லாருக்கும் ட்ரைனிங் அங்கே கொடுக்குறாங்க. பெரும்பாலும் ஆர்மி பீப்புள், அவங்களுக்கான ட்ரைனிங் அங்கே இருக்குது. இதே மாதிரி கிராஜுவேட் நான் யூபிஎஸ்சி ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர்ஸ், ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல். வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும், 10 வேகன்சி தான். ஆனால் முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா பல லாயர்ஸ் பிஎல் படித்து விட்டு ப்ராக்டிஸ் சரியாக பண்ண முடியல, இல்லை அதுக்கு சிரமமாக இருக்குது, சரியான சீனியர் கிடைக்கல, இல்லை காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்த மாட்டுறாங்க. இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ப்ளஸ் எல்எல்பி, அப்படி இல்லை +2 முடிச்சுட்டு இப்போ டைரெக்டாக 5 இயர்ஸ் எல்எல்பி இருக்கு இல்லையா, அது இருந்தால் கூட நீங்கள் எலிஜிபிள். இதுக்கும் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் தான் ட்ரைனிங், 49 வார ட்ரைனிங். ஸோ இது முக்கியமான ஒவ்வொரு யூனிட்லேயும் இந்த மாதிரி கோர்ட் மார்ஷியலோ கேசஸோ நடந்ததுன்னா அங்கே லாயர்ஸுடைய நெசசிட்டி உண்டு. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் அரசாங்கம் இந்த பிஎல் படித்தவர்களை, சட்டம் படித்தவர்களை அதிகாரிகளாக எடுத்துக்கொள்கிறது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், என்சிசியில் நம்ம பசங்க இருக்காங்க, ஸ்கூல் லெவலில் இருக்கான், காலேஜ் லெவலில் இருக்கான். ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, என்சிசி சி சர்டிஃபிகேட் இருந்து அதில் பி கிரேடோட இருந்து ஒரு கிராஜுவேட் டிகிரி இருந்தால் டைரக்டாக ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம் இருக்கு. என்சிசி சி சர்டிஃபிகேட் முடிச்சுட்டு டைரக்டாக அவர்கள் அதிகாரிகளாக முடியும். இதை நம்ம ஆளுங்க பயன்படுத்திக்கணும். என்சிசியில் இருக்காங்க நிறைய பேர், இப்போ ரிப்பப்ளிக் டே பரேடுக்கு போகிறாங்க, இண்டிபெண்டன்ஸ் டே பரேடுக்கு போகிறாங்க. அவங்க போயிட்டு வர்றவங்களுக்கு தான் அந்த மோட்டிவேஷன் இருக்குதே ஒழிய அதுக்கு கீழே அவங்க கூட இருந்த சக மாணவர்களும் மாணவிகளும் எலிஜிபிள். அதை புரிஞ்சுக்கணும். சி சர்டிஃபிகேட் வித் பி கிரேட் இருந்தால் போதும். ஒரு கிராஜுவேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் என்ட்ரி இருக்கு, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதே மாதிரி கிராஜுவேட் டெக்னிக்கல் என்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கு ஆர்மியில். இது யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் ஸ்கீம் ஃபர்ஸ்ட். இந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் ஸ்கீம் பாருங்க, எத்தனை பேர் இப்போ நாங்கெல்லாம் இருந்த காலத்தில் 1984, 85 தமிழ்நாட்டிலேயே மொத்தம் 10 காலேஜ் கூட கிடையாது, இன்ஜினியரிங் காலேஜ். ஆனால் இப்போ அப்படியா? எத்தனை பிரைவேட் காலேஜஸ். முன்னாடிலாம் ரொம்ப நல்ல மார்க் எடுத்தால் தான் இன்ஜினியரிங்கை பற்றி யோசிக்க முடியும். ஆனால் இப்போ என்ன நடக்குது, கொஞ்சம் சுமாரான மார்க் எடுத்திருந்தா கூட இன்ஜினியரிங் ஈஸியாக கிடைச்சிடுது. ஆனால் நம்ம இன்ஜினியர்ஸ் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வேலை கிடைக்கல, நாங்கள் படித்து முடிச்சிட்டோம், ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் ஸ்கீம் உங்களுடைய 3வது வருடம் நீங்கள் இன்ஜினியரிங்கில் இருக்கும்போதே நீங்கள் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் ஸ்கீம் அப்ளை பண்ண முடியும். யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் ஸ்கீம் அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்கன்னா 3rd இயர் ஃபீஸ் ஃபுல்லாக கவர்மெண்ட்டு, 4th இயர் ஃபீஸ் ஃபுல்லாக கவர்மெண்ட்டு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் 50 வேகன்சி வருது. ஜூன் ஜூலை மாசத்துல எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல இதற்கான விளம்பரம் வரும். 18 லேருந்து 24 வயசுக்குள்ள இருக்கணும்.
ப்ரீ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள். இதை வந்து நம்ம ஏன் பயன்படுத்திக்க கூடாது? நினைச்சு பாருங்க, பல இன்ஜினியர்ஸ் இப்போ என்னன்னா இன்ஜினியரிங்னாலே இன்ஜினியரிங் வேணான்னு கூட சொல்லிட்டு ஆர்ட்ஸுக்கு போற ஒரு ட்ரெண்டு கூட போன வருஷத்தை நம்ம பார்த்தோம். அதனால இந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் ஸ்கீம் உங்களுக்கு கிட்டத்தட்ட கேம்பஸ் மாதிரி, உங்களுக்கு ஒரு ஜாப் அஷ்யூர்டு. You are becoming an engineer. Not only an engineer, you will be handling sophisticated technology. இப்போ ஏர்ஃபோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எங்க you will be flying at a height of 30,000-40,000 feet. Aircraft will be under your control. That mission will be maintained by an engineer. அது நம்ம உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதா இருக்கலாம், இல்ல ரஷ்யா, அமெரிக்கா, ஜெர்மனி இது போன்ற வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்டதா இருக்கலாம். இது சம்பந்தமான ட்ரைனிங்க்கு தேவைப்பட்டதுன்னா உங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவாங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் ஸ்கீம் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கீம். அதை வந்து நமது தமிழக புதுச்சேரி மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி டெக்னிக்கல் கிராஜுவேட் என்று வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 60 வேகன்சி வருது. அதுல 2 முறை அட்வர்டைஸ் பண்றாங்க. மார்ச் ஏப்ரல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், செப்டம்பர் அக்டோபர்ல அட்வர்டைஸ்மெண்ட் வரும். நான் சொல்ற அட்வர்டைஸ்மெண்ட் சொல்றது, பப்ளிகேஷன் சொல்றது எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல வரும். 20 ல இருந்து 27 வயசுக்குள்ள இருந்தா போதும். பிஇ பிடெக் ஹோல்டர்ஸா இருக்கும். ட்ரைனிங் வந்து ஐஎம்ஏல இருக்கும். 1 இயர் ட்ரைனிங். ஐஎம்ஏ உங்களுக்கு தெரியும், இந்தியன் மிலிட்டரி அகாடமி அண்ட் டேராடூன். அங்க ட்ரைனிங் இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர்ஸ் டெக்னிக்கல் என்ட்ரி 100 வேகன்சி கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ். நினைச்சு பாருங்க, வேலை இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற டைம்ல வருஷத்துக்கு எத்தனை வேகன்சியா ஆர்மி மட்டுமே கொடுக்குதுன்னு பாருங்க. இஃப் யூ ஆர் an engineer, you can go to engineering scheme. வெறும் கிராஜுவேட்னு கேட்கிற இடத்துலயும் இன்ஜினியர் போக முடியும். அப்ப engineering graduates have got multiple opportunities. Why don't we use this? 100 வேகன்சி ஜூன் ஜூலைல வருது, டிசம்பர் ஜனவரியில வருது நோட்டிபிகேஷன். 20 ல இருந்து 27 வயசுக்குள்ள இருந்தா போதும் கிராஜுவேட் இன்ஜினியர். 49 வீக்ஸ் ட்ரைனிங், OTA சென்னை. இந்த மாதிரி மட்டும் இல்லை, நீங்க ஆர்மி எஜுகேஷன் காப்ஸ் இருக்கு, அதுக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். எம்ஏ எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ்ல இருந்தா கூட போதும். எவ்வளோ, அதாவது இப்போ நம்ம வந்து ஆர்ட்ஸ் பீப்புளுக்கு தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல காலேஜில் படிக்கிறவங்க மட்டும்தான் கம்பெனிஸில் பிளேஸ் ஆகுறாங்க. சாதாரண காலேஜில் பிஏஓ பிகாமோ படித்தா அதுக்கு மதிப்பே இல்லைன்னு சொல்கிற காலத்தில் மனசில் ஒரு வெறியோட நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் நடத்துகிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு, யூபிஎஸ்சி நடத்துகிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு சுலபமான எக்ஸாம், அதுதான் அதில் முக்கியம். பின்னால் நான் எஸ்எஸ்பி பற்றியும் இந்த எக்ஸாம்ஸ் பேட்டர்னை பற்றியும் நான் ஓரளவு சொல்கிறேன். இதை நம்ம ஏன் பயன்படுத்தி மேலே வரக்கூடாது? அதை நம்ம வந்து பண்ணலாம் இல்லையா? பிஎட் எல்லாம் முடிச்சுட்டு எத்தனை பேர் வேலை இல்லாமல் 2000-3000 வேலை செய்கிறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் 5000 rupees வேலை செய்கிறாங்க. Whereas with the same qualification you can become an officer. A great respect, you can command a great respect in the society. அதே மாதிரி பாருங்க, வெட்டனரியன்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ரிமோட் வெட்டனரி காப்ஸ் இருக்கு, மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஏஎம்சி ஆர்மி மெடிக்கல் கோர் இருக்கு. அதுலேயே நான் டெக்னிக்கல்னு ஒரு என்ட்ரி வச்சிருக்காங்க. நான் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் கேன் ஆல்சோ பிகம் ஆஃபீஸர்ஸ். இந்த மாதிரியான வாய்ப்புகள் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆர்மியை பொறுத்த வரைக்கும் இத்தனை விதமான வாய்ப்புகளை அது இந்திய இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வழங்குகிறது. இதை நாம் இரு கரம் கொண்டு பற்றி கொண்டு மேலே வரணுமா இல்லையா? நம்மளுடைய நாட்டுக்காக போராடணுமா இல்லையா? நான் எப்போதுமே சொல்றது ஒன்று உண்டு, நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யுங்க. இட் இஸ் நாட் தட் யூ ஷுட் பி அன் ஆஃபீஸர் ஆர் யூ ஷுட் பி அ மேனேஜர். வாட் எவர் யூ டூ இட் ப்ராப்பர்லி.
பெருக்குனா கூட இந்த இடத்த சந்திரகுமரன் பெருக்குனான்னு சொல்லணும். பார்த்த உடனே இவ்வளோ சுத்தமா இருக்கு, இந்த இடத்த பெருக்கிறது சந்திரகுமரனா தான் இருக்கணும்னு சொல்லணும். அந்த எண்ணத்தோட, அந்த டெடிகேஷனோட, அந்த கமிட்மெண்ட்டோட நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் உங்களால சக்சஸ்ஃபுல்லா லைஃப்ல வர முடியும். பாருங்க, ஆர்மியில இது மட்டும் இல்லை, வேலையில இருக்கிறவங்களும் 18ல இருந்து 42 வயசுக்குள்ள இருந்து அவங்க ஏதாவது ஒரு கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்றாங்க. கெயின்ஃபுல் எம்ப்ளாய்டா இருந்தா அவர்கள் தேச சேவை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா டெரிட்டோரியல் ஆர்மி இஸ் த வே. அதுல நீங்க அதிகாரி ஆக முடியும், டெரிட்டோரியல் ஆர்மி ஆபீசர் ஆக முடியும். வருஷத்துக்கு ஒரு 2 வருஷம் 2 மாசம் நீங்க வந்து அந்த ஜாபை செஞ்சா போதும். டெரிட்டோரியல் ஆர்மி யூ கேன் பி an officer there. உங்களுக்கு கேரியர் இருக்கு, அதுலேயே நீங்க கண்டினியூஸா இருந்தீங்கன்னா யூ வில் கெட் ப்ரமோஷன்ஸ். டெரிட்டோரியல் ஆர்மி இஃப் யூ ஆர் எம்ப்ளாய்டு, அதர்வைஸ் கண்டிப்பா நீங்க எம்ப்ளாய்டா இருக்கணும். எம்ப்ளாய்டா இருந்தால் தான் டெரிட்டோரியல் ஆர்மிக்குள்ள போக முடியும், அதிகாரியாகவும் போக முடியும், மென்னாகவும் போக முடியும். ஸோ இதை வந்து நல்லா மனசுல வச்சுக்கிங்க. ஆர்மியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு பலவிதமான என்ட்ரிஸை பற்றி சொல்லியிருக்கேன். 10+2 முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, கிராஜுவேட்டாக இருந்தால் யூபிஎஸ்சி மூலியமா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நான் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்கு, டெக்னிக்கல் என்ட்ரி என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் டென்டல் பிடிஎஸ் படித்தவங்க, வெட்டினரியன் படித்தவங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்கேன். ஆர்மி டென்டல் கோர் இருக்குது, அதில் வந்து டாக்டர்ஸ் கேன் பிகம், டென்டல் டாக்டர்ஸ் கேன் பிகம் ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து இந்திய விமானப்படையை எடுத்துக்கோம். இந்திய விமானப்படையிலும் உங்களுக்கு பலவிதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 31 டிசம்பர் தான் லாஸ்ட் டேட். அதுக்கு ஆஃப்கேட், ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் லைவ்ல இருந்தது, இப்போதான் முடிஞ்சிருக்கு. ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நீங்கள் என்டிஏ வழியாக போகலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் என்டிஏல எத்தனை வேகன்சி ஏர்ஃபோர்ஸுக்கு இருக்குன்ட்டு. உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ் தான் குறிக்கோள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் போகலாம் என்டிஏ மூலியமா. அதில் வந்து நீங்கள் என்டிஏ பிரான்ச்சில் போனீங்கன்னா ஃப்ளைங் பிரான்ச் பைலட் ஆகலாம், கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஆகலாம், கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஆகலாம். +2 முடிச்சுட்டு போகிறதுனால உங்களுக்கு டிகிரியை வந்து கவர்மெண்ட் கொடுத்துரும். கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் ஃப்ளையர்ஸ் அவங்களுக்குலாம் பிஇ கொடுக்குறாங்களாம், நான் டெக்குக்கு பிஎஸ்சி கொடுக்குறாங்க. அதே மாதிரி கிராஜுவேட்ஸ் கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸுக்கு இருக்குது. 20லேருந்து 24 வயசு அவ்வளோதான். கிராஜுவேட்டாக இருந்தால் போதும், யூ ஆர் எலிஜிபிள். ஆனால் ஏர்ஃபோர்ஸுக்கு வரணும்னா ஃபிசிக்ஸ் மேத்ஸ் மஸ்ட், இல்லைன்னா பிஇ பிடெக் வச்சுருக்கோம். யூ கேன் பிகம் ஆஃபீஸர் இன் ஏர்ஃபோர்ஸ். என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20லேருந்து 24 வயசுக்கு உள்ளே இருக்கணும். 10th +2ல மினிமம் 50% இருக்கணும். அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்திய விமானப்படை ஒரு எக்ஸலண்ட்டான, இந்தியாவிலேயே உலகத்திலேயே 4வது பெரிய விமானப்படை, நல்ல அருமையான லைஃபு. இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியும், உலகம் ஃபுல்லும் முழுதும் பார்க்க முடியும். நிறைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த இந்த ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட்டை பற்றி சொன்னேன். 20லேருந்து 24 வயசு கிராஜுவேட் போதும். நவம்பர் மாதத்துலேயும் ஆகஸ்ட் செப்டம்பர்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். ஆஃப்கேட் 1 ஆஃப்கேட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் உங்களால் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் காட் அன் எக்ஸலண்ட் லைஃப். அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ் இருக்குது. 20லேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கணும், கிராஜுவேட்டாக இருக்கணும். நீங்கள் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஆகலாம்,
ஃபைட்டர் கண்ட்ரோலர் ஆகலாம், அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சுக்கு போகலாம், லாஜிஸ்டிக் பிரான்ச்சுக்கு போகலாம், எஜுகேஷன் பிரான்ச்சுக்கு போகலாம், மெட்டராலஜிக்கல் பிரான்ச்சுக்கு போகலாம். இந்த மாதிரி இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டிசம்பர் ஜனவரியில் இருக்குது அப்ளிகேஷன்ஸ் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும், எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் பாருங்கள். கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் அப்படின்னா பிஇ பிடெக் இருக்கணும் மினிமம், எம்ஏ இருந்தால் கூட எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஆகியிருந்தால். ஏஇஎம், ஏஇஎல், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இதில் வந்து வாய்ப்புகளை வந்து இந்திய விமானப்படை தருகிறது. ஆனால் இந்திய விமானப்படையை பொறுத்த வரைக்கும் ஃப்ளையர்ஸ் ஆர் த கிங்ஸ். ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னாலே பைலட்ஸ், மற்றவங்க எல்லாம் தே ஆர் த ஒன்ஸ் ஹூ டைரக்ட்லி கோ இன்டு த எனிமி டெரிட்டரி அண்ட் பம்பார்ட் அண்ட் ரிட்டர்ன். தே ஆர் த ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர்ஸ். நம்ம மற்றவங்க எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல் தான் ப்ளே பண்ணணும். இது வந்து இந்திய விமானப்படை இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கொடுக்கின்ற வாய்ப்பு. நாம் இதை பயன்படுத்தணும். அதே மாதிரி கப்பற்படை நேவியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் ஏகப்பட்ட இருக்கு. இதே மாதிரி நீங்கள் என்டிஏ மூலியமாக போகலாம், கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் மூலியமாக போகலாம். இந்தியன் நேவல் அகாடமி எழிமலா இருக்குது கேரளாவில், உங்களுக்கு தெரியும். +2ல் 70% எடுத்துருந்தீங்கன்னா டைரெக்டாக ஜேஇ மெயின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா +2 முடித்தோடனே ஆல் த 4 years will be taken care by கவர்மெண்ட். ஒரு பைசா நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. யூ பிகம் அன் ஆஃபீஸர். ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை, சொசைட்டியில் ஒரு அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். இதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். இதில் நம்ம அப்படியே இதை பார்த்துக்கிட்டே வரும்போது இந்த ரேங்க்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஆர்மியில் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்டினண்ட்டாக ஜாயின் பண்ணுவீங்க. நேவியில் சப் லெஃப்டினண்ட்டாக ஜாயின் பண்ணுவீங்க. ஏர்ஃபோர்ஸில் ஃப்ளையிங் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுவீங்க. நாங்கள் இருந்த காலத்துலலாம் பைலட் ஆஃபீஸர்னு கூட ஒரு போஸ்ட் இருந்தது. இப்போ அந்த போஸ்ட்டை எடுத்துட்டாங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆர்மிலையும் நேவிலையும் இருந்தது. ஆக்டிங் சப் லெஃப்டினன்ட் அப்படின்லாம் அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து டைரெக்டாக யூ பிகம் லெஃப்டினன்ட் இன் ஆர்மி. நேவியில் சப் லெஃப்டினன்ட் ஆகிறீங்க, ஏர்ஃபோர்ஸில் ஃப்ளைங் ஆஃபீஸர் ஆகுறீங்க. இப்போ பீரியட், இந்த ப்ரொமோஷனுக்கு பீரியட் இருக்கு இல்லையா, அதையும் நாங்கள் இருக்கும்போது இருந்ததை விட இப்போல்லாம் குறைச்சிருக்காங்க. யூ வில் பிகம் அ ஃப்ளைட் லெஃப்டினன்ட் வித்தின் I think 3 years. அடுத்த ரேங்க்கு ஈக்குவலண்ட் லெஃப்டினன்ட், கேப்டன் இன் ஆர்மி. ஏர்ஃபோர்ஸில் ஸ்குவாட்ரன் லீடர் ஆகலாம். அப்புறம் அதுக்கு ஈக்குவலண்ட் லெஃப்டினன்ட் கர்னல், லெஃப்டினன்ட் கமாண்டர். இதில் ஆர்மியில் மேஜர். ஸ்குவாட்ரன் லீடர்லேருந்து விங் கமாண்டர் ஆவாங்க ஏர்ஃபோர்ஸில். கமாண்டர்னு சொல்லுவாங்க அந்த போஸ்ட்டை நேவியில். ஆர்மியை பொறுத்த வரைக்கும் லெஃப்டினன்ட் கர்னல். ஏர்ஃபோர்ஸில் விங் கமாண்டருக்கு அடுத்து குரூப் கேப்டன், நேவியில் கேப்டன், ஆர்மியில் கர்னல். குரூப் கேப்டன் பிகம்ஸ் ஏர் கமோடோர். ஏர் கமோடோர்லாம் ஃப்ளாக் இருக்கும், ஸ்டார் இருக்கும். ஏர் கமோடோர், நேவியில் கமோடோர், ஆர்மியில் பிரிகேடியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸில் ஏர் வைஸ் மார்ஷல்னு சொல்லுவாங்க. நேவியில் ரியர் அட்மிரல், ஆர்மியில் மேஜர் ஜெனரல். ஏர் வைஸ் மார்ஷல், ஏர் மார்ஷல் ஆகிறாரு. ரியர் அட்மிரல் வைஸ் அட்மிரல் ஆகலாம். மேஜர் ஜெனரல் லெஃப்டினன்ட் ஜெனரல் ஆகலாம். அப்புறம் டாப் மோஸ்ட் போஸ்ட் கமாண்டர்ஸ். ஏர்ஃபோர்ஸோட சீஃப் ஏர் சீஃப் மார்ஷல் அப்படின்னு சொல்கிறோம். நேவியில் அட்மிரல்னு சொல்கிறோம். ஆர்மியில் ஜெனரல்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேங்க் இருக்குது, மார்ஷல் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ரேங்க்கு. அது அவரோட ஏர் மார்ஷல், ஏர் சீஃப் மார்ஷல் அர்ஜுன் சிங் சார் இருந்தாங்க. அவங்க தான் மார்ஷல் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ். 5 ஸ்டார் இருக்கும். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார் சார். ஹி வாஸ் த ஒன்லி மார்ஷல் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஆர்மியை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு மார்ஷல்ஸ் 2 பேர். ஜெனரல் கரியப்பா ஃபீல்டு மார்ஷல் ஆனார். அதே மாதிரி 1971 வார் இப்போ தான் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஃபீல்டு மார்ஷல் மேனக்ஷா
2 ஃபீல்டு மார்ஷல் தான் ஆர்மியில். நேவியில் அட்மிரல் ஆஃப் ஃப்ளீட்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் அந்த பதவி யாருக்குமே வழங்கப்படவில்லை. ஸோ ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ், நேவியை அட்மிரல் ஆஃப் ஃப்ளீட், ஆர்மியில் ஃபீல்டு மார்ஷல். அந்த ரேங்க்குக்கு ரிட்டையர்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. An Air Chief Marshal retires, an Admiral retires, a General retires, but Field Marshal, Admiral of the Fleet, Marshal of Air Force, they do not retire. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த பதவிக்கான அங்கீகாரமும் கௌரவமும் யூனிஃபார்மும் மற்ற வசதிகளும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம 3 சர்வீசஸில் நமக்கு அதிகாரிகளாகிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சாதாரண கிராஜுவேட்டாக இருந்தால் எப்படி போகலாம், வெறும் பிஏ பிகாம் படிச்சிருந்தா கூட போதும், அப்படி இருந்தால் எப்படி போகலாம், பிஇ பிடெக் படிச்சிருந்தா எப்படி போகலாம், எஜுகேஷன் டிகிரிஸ் இருந்தால் எப்படி போகலாம், வெறும் 10+2ல் நல்லா 70% மார்க் இருந்ததுன்னா ப்ளஸ் ஜேஇ மெயின் இருந்ததுன்னா எப்படி போகலாம் அப்படின்ற பல்வேறு வகையான வாய்ப்புகளை 3 சர்வீசஸ்லையும் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ இவங்களுடைய எக்ஸாம் பேட்டர்னை பற்றி ஜஸ்ட் பார்ப்போம். எல்லா எக்ஸாமும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜிகே, ஜென்ரல் சயின்ஸ், மேத்ஸ், ஆப்டிடியூட். ரிட்டன் எக்ஸாம்னு இவங்க வைக்கிறதெல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். பெரும்பாலும் நான் சொன்ன இந்த டாப்பிக்கில் தான் இருக்கும். இதுக்காக நீங்கள் ரொம்ப பெருசாக கஷ்டப்பட தேவையில்லை. தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு எம்ஃபசைஸ். பெரிய அளவில் நீங்கள் இதற்காக ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா போதும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி கிராக். எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு இன்டர்வியூக்கு போக வேண்டியிருக்கும். இந்த சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டை பொறுத்த வரைக்கும் தட் வில் பி அ வெரி ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு மனுஷனுடைய எல்லா ஆஸ்பெக்டையும் எல்லா ஆங்கிளையும் செக் பண்ணி அவன் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு தகுதியுடையவனா அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த எஸ்எஸ்பியை பொறுத்த வரைக்கும் இது 2 ஸ்டேஜில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டே எஸ்எஸ்பிக்கு போனீங்கன்னா முதல் நாளில் உங்களுக்கு ஜென்ரலாக எஸ்எஸ்பி இஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 days. அப்போ எஸ்எஸ்பியினுடைய முதல் நாளில் ஒரு இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு, அப்புறம் பிக்சர் பர்செப்ஷன் அண்ட் டிஸ்கஷன் டெஸ்ட்டு. இந்த 2 பேஸ் பண்ணி அந்த முதல் அரை நாளில் இதை முடிச்சுட்டு அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ தே வில் ஒன்லி ஸ்டே ஃபார் த செகண்ட் ஸ்டேஜ் அண்ட் தே வில் பி எலிஜிபிள் ஃபார் ஃபைனல் செலெக்ஷன். ஸ்டேஜ் 1 நீங்கள் மேண்டேட்டரியாக கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணாதான் ஸ்டேஜ் 2க்கு போக முடியும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டேவிலே நீங்கள் திரும்பி வந்துடுவீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவ்வளோ பெரிய கஷ்டமா அந்த டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது கம்ப்ளீஷன் ஆஃப் சீரீஸ் 1, 3, 5, 7, அடுத்த நம்பர் என்ன 9. கம்ப்ளீஷன் ஆஃப் சீரீஸ். ரிலேஷன்ஷிப் அனாலஜி, பேர்டு பறவை பறக்கும், மனுஷன் நடப்பான். இந்த மாதிரி எளிமையானது தான் இருக்கும். ஜம்பிள்டு ஸ்பெல்லிங், கோடிங், பெஸ்ட் ரீசன், ஆட் மேன் அவுட்டு, சினானிம் ஆண்டனிம், இதெல்லாம் எவ்வளோ சுலபமான எக்ஸாம் தானே. ஒன்றும் அவ்வளோ பெரிய அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற அவசியம் இல்லையே. இதை நீங்கள் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி கூட போடுற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வரும். பிளட் ரிலேஷன்ஷிப் நம்ம விசு சொல்கிற மாதிரி சுற்றி சுற்றி இவரோட அவரோடனா யாரோடன்னு கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன்ஸ், அவர் 2 கிலோமீட்டர் இப்படி போகிறார், 3 கிலோமீட்டர் அப்படி திரும்புறாரு, 5 கிலோமீட்டர் அப்படி போகிறாரு, இப்போ எந்த டைரக்ஷனில் இருக்கிறாருன்னு கேட்டால் டைரக்ஷன் சொல்லணும். These things are very very simple. Just practice பண்ணீங்கனாலே you will be able to clear. Intelligence டெஸ்ட்டில் உங்களுக்கு இதுதான். பிக்சர் பர்செப்ஷன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை காட்டுவாங்க, அது ஹேசியாக இருக்கும். ஹேசியாக இருக்கும்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தெளிவில்லாமல் இருக்கும்.
ஸோ அதை பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தவங்களுக்கு there is no fixed answer for it. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு விதமான உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய பேக்ரவுண்டு, உங்களுடைய திங்கிங், உங்களுடைய நாலேஜ் ஹாரைசான், அதை பொறுத்து ஒவ்வொரு படத்துக்கும் அவனுடைய எண்ணம் தோன்றும். அதை வந்து அவன் ஸ்டோரியாக சொல்லணும். அந்த ஸ்டோரியாக சொல்லும்போது அதை வந்து முதல்ல தனியாக சொல்லுவாங்க, எழுதி சொல்லுவாங்க, அப்புறம் குரூப்பாக ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அதில் கமாண்ட் ஆஃப் த லாங்குவேஜ், எப்படி பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது, அந்த ஸ்டோரியை கொஹரண்ட்டாக சொல்ல முடியுதா, அப்போ அடுத்தவங்க சொல்கிறத வந்து இவர் ஏற்றுக்கிறாரா, அந்த தன்மை இருக்கா, நான் பிடிச்சது மொயிலுக்கு 3 காலம்னு நிற்கிறாரா, இல்லை he is accepting his mistakes gracefully and moving forward, அப்படியா, இதெல்லாம் தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த 2 டெஸ்ட்டு தான். இதுனா ரொம்ப சிரமமான டெஸ்ட்டா? இல்லவே இல்லை. ரொம்ப சுலபமாக அவங்களால வந்து ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ண முடியும் எஸ்எஸ்பியில். இப்போ நான் சொன்னது என்ன, ஜம்பிள்டு ஸ்பெல்லிங், கோடிங், பெஸ்ட் ரீசனு, ஆட் மேன் அவுட்டு, சினானிம் ஆண்டனிம், இதுக்கெல்லாம் ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. பிக்சர் பர்செப்ஷன் டெஸ்ட் நேச்சுரலாக உங்களுக்கு வரும். உங்களுடைய பர்சனாலிட்டி அதில் ரிவீல் ஆகும். இதில் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க. இந்த ஸ்டேஜ் 2ல் வந்து நீங்கள் எப்போதுமே எஸ்எஸ்பி ஃபுல்லாக போனீங்கன்னா அது வந்து இட் வில் பி அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு யூ பர்சனலி, வெதர் யூ கிராக் இட் ஆர் நாட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்க, தட் எக்ஸ்பீரியன்ஸ் இட் செல்ஃப் வில் பி சம்திங் ஃபேண்டாஸ்டிக், சம்திங் மெமரபிள். ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் சைக்காலஜிக்கல் டெஸ்ட் இருக்கும். சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட். ஒரு சிச்சுவேஷனுக்கு இதில் எதுவுமே இது சரி இது தப்பு அப்படின்னு நம்ம 10th + 2 இது ஆன்சர் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஆன்சர் கொடுக்க முடியாது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் வில் ரெஸ்பாண்ட் டிஃப்ரெண்ட்லி டு டிஃப்ரெண்ட் ஸ்டிமுலஸ். ஸ்டிமுலஸ்ன்னு நான் சொல்கிறது அந்த தூண்டுகோல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தூண்டுகோல், அந்த ஸ்டிமுலஸ் எப்படி இருக்கோ அது அவனோட பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி அவனோட ரியாக்ஷன் இருக்கும். அந்த சிச்சுவேஷன் அது பாசிட்டிவாக இருக்குதான்றது தான் மெயின். வெதர் த மேன் இஸ் பாசிட்டிவ், அதுதான் பார்க்குறாங்க சிச்சுவேஷன் ரியாக்ஷன். திமேட்டிக் பர்செப்ஷன் டெஸ்ட் அதே மாதிரி ஒரு படத்தை காட்டினாங்கன்னா அந்த படத்தை பார்த்து கதை சொல்ல போகிறீங்க. அந்த கடையில் நேச்சுரலாக ஒரு ஹீரோ, அவருடைய மோட்டிவேஷன், அந்த ஸ்டோரியை எப்படி என் பண்ணுறாரு, அதில் லீடர்ஷிப் டைனமிசம் வருதா, அவர் வந்து இஸ் ரெடி டு சாக்ரிஃபைஸ், இஸ் ரெடி டு அக்செப்ட் அதர்ஸ் வியூஸ், இதெல்லாம் பார்த்துருவாங்க. அதில் இதெல்லாம் தான் சைக்காலஜிக்கல் ஆஃபீஸர் வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. நேராக இண்டிவிஜுவலை பார்க்க மாட்டாங்க. அதுதான் இதில் ஒரு பெரிய விஷயம். தே see the individual to your through your answer. உங்கள் ஆன்சரை பார்த்து ஒரு பென் பிக்சர் இஸ் ட்ரான். வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட் ரொம்ப சிம்பிள். மதர் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? லவ் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும். அப்போ அந்த வார்த்தைக்கு நீ எந்த வார்த்தையும் அசோசியேட் பண்ணுற, that gives out your personality. அந்த வேர்டு இந்த டெஸ்ட்டு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட். அப்புறம் குரூப் டாஸ்க், ஜிடிஓ டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதில் ஹாஃப் குரூப் டாஸ்க்கு, ஃபுல் குரூப் டாஸ்க்கு, எக்ஸ்டம்போர் ஸ்பீச்சு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, இதெல்லாம் இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஒன்றும் கிடையாது, ஒரு 10-15 அப்ஸ்ட்ரக்கள் இருக்கும் ஒரு சீக்வன்ஸில். அந்த வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஆரம்பத்தில் இருக்கிறது கம்மியான மார்க்கு, 12ஆவதுல இருக்கிறதுக்கு அதிகமான மார்க். இட் இஸ் நாட் நெசசரி தட் யூ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 and go to 12. நீ வந்து எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் 1 சைக்கிள் கம்ப்ளீட்டாக முடிக்கணும். 12ஐயும் முடிச்சாதான் யூ கேன் கம் ஃபார் த செகண்ட் ரவுண்ட். எத்தனை தடவை முடிக்கிறீங்களோ அவ்வளவும் மார்க். குறிப்பிட்ட டைமில் 12 2 தடவை முடிச்சிங்கன்னா யூ வில் ஸ்கோர் ட்வைஸ். இல்லை உங்களுக்கு ஒரு செட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க, 12ஐயும் முடிச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் மார்க் இருக்கிற அந்த கடைசி 2 திருப்பி பண்ணீங்கன்னா தட் மெனி மார்க்ஸ் யூ கெட் எக்ஸ்ட்ரா. அது ஹாஃப் குரூப் டாஸ்க், ஃபுல் குரூப் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களை டீமாக பிரிச்சுடுவாங்க. பிரிச்சுட்டு உங்ககிட்ட கையில் கொஞ்சம் ஏதாவது தடி, ட்ரம்மு அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் போகணும், இதில் கால் வைக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இது அவுட் ஆஃப் பவுண்ட் ஏரியா, இந்த ஏரியாவுக்குள்ள நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்து உங்களுடைய மூளையை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் இங்கேருந்து அந்த பக்கம் போகிறீங்க, உங்கள் டீமை கொண்டு போகிறீங்கன்றது தான் டாஸ்க்கு. ஃபுல் குரூப் டாஸ்கில் ஃபுல் குரூப்பும் இருக்கும். ஹாஃப் குரூப் டாஸ்கில் அந்த குரூப்பை 2ஆக பிரித்து வேறு டாஸ்க் கொடுப்பாங்க.
அப்போ என்ன ஆகும், ஒரு இண்டிவிஜுவல் ஹவு ஹி பார்ட்டிசிபேட்ஸ் இன் அ குரூப் ஒர்க், ஒரு டீமாக வேலை செய்யும் பொழுது அந்த டீமோட அவன் சேர்ந்து வேலை செய்கிறான்னா, டீமுக்கு தேவையான நல்ல சஜஷனை கொடுக்குறான்னா, டீமில் யாராவது தவறான முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவை இது தப்பு அப்படின்னு எடுத்து சொல்கிறான்னா, தான் தப்பு பண்ணால் மற்றவங்க சொல்லும்போது அதை திருத்திக்கிறான்னா, எப்படி கன்ஸ்ட்ரக்டிவாக அந்த டீமோட வெற்றி, இண்டிவிஜுவல் வெற்றிக்கு இல்லை டீமோட வெற்றிக்கு பாடுபடுறான். அவனால் அந்த டீமில் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸை அசஸ் பண்ண முடியுதா, யாருக்கிட்ட என்ன திறமை இருக்குது. ஒருத்தன் உயரமாக இருப்பான், அந்த உயரமாக இருக்கிறவனை எங்கே யூஸ் பண்ணணும். ஒருத்தன் குண்டா இருப்பான், அந்த குண்டா இருக்கிறவனை எங்கே யூஸ் பண்ணணும். இதை புரிஞ்சு ஒரு தலைமை பண்பு ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்து அவன் அந்த குரூப்பை லீட் பண்ணுறான்னா, இல்லை லீடராக இருக்கிறவங்களுக்கு ஏபிளாக சப்போர்ட் பண்ணுறான்னா, இதெல்லாம் பார்க்குறான். ஃபுல் குரூப்பில் பார்க்குறான், ஆஃப் குரூப்பில் பார்க்குறான், ஏற்கனவே சைக்கலாஜிக்கலி டெஸ்ட் பண்ணியிருக்கிறான். இப்போ மேட்ச் பண்ணுவாங்க வெதர் ஹி ஹேஸ் தட் ஆஃபீஸர்லி குவாலிட்டிஸ் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணுறாங்க. இது ஜிடிஓ டாஸ்க். எக்ஸ்டம்போர் ஸ்பீச் ஃப்ளாஷ் கார்டு மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் ஒரு கார்டு எடுக்கணும், எடுத்துகிட்டு ப்ரிப்பரேஷன் டைம் 1 or 2 minutes கொடுப்பாங்க. 3 minutes யூ ஷுட் ஸ்பீக். அப்போ என்ன, உங்களுக்கு எந்த டாபிக் இருந்தாலும் பேசுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும், கொஹரண்ட்டாக பேசணும், கிளாரிட்டியோட பேசணும். ஒரு ஸ்டார்டிங், ஒரு நடுவில் ஒரு பாடி, அப்புறம் ஒரு கன்க்ளூஷன் வித்தின் டைம். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். 3 minutes அப்படின்னா அந்த லாஸ்ட் 15 seconds or 30 seconds they may give caution. 30 seconds left சொன்னாங்கன்னா you should be able to finish it before that 30 seconds ஆகிறதுக்குள்ள முடியணும் நீங்க. இப்ப இது 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 வந்து இதுல மறுபடியும் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில நீங்க எப்படி பேசுறீங்க, நல்லா உங்களுக்கு லாங்குவேஜ் எப்படி இருக்கு, வாய்ஸ் எப்படி இருக்குது, நல்லா அந்த உங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸர் எடுப்பாங்க. அவங்களுக்கு ஃபோர்ஸஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இட் வில் பி பேஸ்ட் ஆன் யுவர் நீங்கள் கொடுத்த பயோடேட்டாவை வச்சு தான் உங்ககிட்ட எல்லாம் கேட்பாங்க. உங்களோட பேக்ரவுண்ட் எப்படி வந்தீங்க என்ன. ஒரு சில கொஸ்டின்ஸு ஜிகேலேருந்து வரலாம். இன்டர்வியூவில் இட் இஸ் அப் டு த ஆஃபீஸர், கேன் ஆஸ்க் எனிதிங். பட் நார்மலி உங்களை அக்சஸ் பண்ணுறதா தான் இருக்கும். நாலேஜ் இஸ் ஆல்ரெடி டெஸ்டட். நீங்கள் ரிட்டன் எக்ஸாம்லாம் எழுதிட்டு தான் அங்கே போகிறீங்க. ஸோ உங்களுடைய பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் பெரும்பாலான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கிறீங்களா, அன்னைக்கு காலையில் அந்த பேப்பரை கூட நீங்கள் பார்த்துட்டு போனால் நல்லது. ஒரு நாள் முன்னாடி வந்த நியூஸை பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லது. யாராவது ஒரு ஃபாரின் டிக்னிட்டரி வந்திருந்தாருன்னா அந்த ஊரை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நல்லது. அந்த பாலிசி, நம்மளோட பாலிசியை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நல்லது. ஸோ இதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப சுலபம். இதெல்லாம் ஜஸ்ட் இஃப் யூ ரீட் பேப்பர்ஸ் யூ கேன் டூ இட். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு கான்ஃபரன்ஸ். பார்த்தவங்க எல்லாம் ஒரு பெரிய ஹாலில் எல்லா ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க, சிவிலியன்ஸ் இருப்பாங்க. யூ வில் கம். ஒரு பெரிய ஹால், நடுவில் ஒரு 15-20 feet கேப்பில் உங்களுக்கு ஒரு சேர் தனியாக போட்டிருப்பாங்க. நீங்கள் வர்றதுலேருந்து, கதவை தட்டி உள்ள நுழையிறதுலேருந்து, நடந்து வர்றதுலேருந்து, உட்கார்றதுலேருந்து எல்லாத்தையும் யூ ஆர் சீன் பை த ஹோல் எக்ஸாமினர்ஸ். இது வரைக்கும் உங்களை தனித்தனியாக பார்த்துட்டு இருந்த எல்லாரும் அங்கே வந்து ஒன்றா ஒரே இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க, அவங்க உங்களை பார்ப்பாங்க. தட் இஸ் வேர் த ஃபைனல் ரிசல்ட் இஸ் டிசைடட் பேஸ்ட் ஆன் ஆல் யுவர் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ். இதை முடிச்சுட்டு அப்புறமா அவங்க எத்தனை பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த செலக்ட் ஆனவங்களை ரெக்கமெண்டட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக செலக்டட்னு சொல்லக்கூடாது, ரெக்கமெண்டட் பை த போர்டு. ரெக்கமெண்டட் பை த போர்ட்னா இந்த மாதிரி பல இடங்களில் ஒரு 5-6 இடத்துல சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் இது நடக்கும். அது அப்புறம் காமன் சீனியாரிட்டி லிஸ்ட்டு பேஸ்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் வரும். அதில் வழக்கம் போல் எத்தனை வேகன்சி இருக்கோ அத்தனை வேகன்சிக்கு ஆட்கள் எடுப்பாங்க. If you are not recommended, you will be suitably advised. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்துல் கலாம் வாஸ் ரிஜெக்டட். அப்துல் கலாம் சார் வந்து இவ்வளோ பெரிய ஆள், நம்ம வந்து தெய்வம் போல கும்பிடுறோம். நாம் மட்டும் இல்லை, அக்ராஸ் த வேர்ல்டு. ஆனால் he was not selected by the SSB. அமிதாப் பச்சன் not selected in SSB.
ஸோ எஸ்எஸ்பி வந்து இஸ் நாட் லைஃப், பட் அட் த சேம் டைம் அது கிடைச்சதுன்னா இட் இஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் கேரியர் வேர் யூ கேன் சர்வ் த நேஷன். நான் வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்து தான் வந்து நாட்டுக்கு சேவை செய்யணுன்ற அவசியம் இல்லை. வேறவர் யூ ஒர்க், அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சீங்கன்னா உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் 4 பேருக்கு நல்லது செய்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா அது தேச சேவை தான். யூனிஃபார்ம் போட்டு தான் நீங்கள் வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு அதனுடைய செலெக்ஷன் மெத்தட்ஸு இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நான் இதோட இதை முடிச்சுக்க விரும்பலை. நான் வந்து கோஸ்ட் கார்டை பற்றியும் ஒரு சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். ஏன்னா இதுலேயும் அதிகாரிகளாகிறதுக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. கோஸ்ட் கார்டு உங்களுக்கு தெரியும், இந்தியன் கோஸ்ட் கார்டு. இதில் ஜென்ரல் டியூட்டி அப்படின்ற ஆஃபீஸர்ஸ், ஜென்ரல் டியூட்டி ஆஃபீஸர்ஸ் எடுக்கிறாங்க. 10+2+3 இஸ் த குவாலிஃபிகேஷன். கிராஜுவேட் 21லேருந்து 25 வயசு இருந்தால் போதும், யூ கேன் பிகம் ஜென்ரல் டியூட்டி ஆஃபீஸர்ஸ். ஜென்ரல் டியூட்டி ஆஃபீஸர் பைலட் ஆகலாம். கோஸ்ட் கார்டு ஃப்ளைட்ஸ் இருக்கு இல்லையா, ஏரோப்ளைன்ஸ், அந்த அதுக்கு நீங்கள் ஆகலாம். 19லேருந்து 25 வயசு, 10+2+3. ஆனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும் +2ல். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் பைலட் லைசன்ஸே வச்சுருப்பான். இப்போ பாருங்கள், கமர்ஷியல் பைலட் லைசன்ஸை வச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. In order to get a commercial pilot license, you will be spending around 50 lakhs per annum. அதுக்கு வேலிடிட்டி பீரியட் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் again you have to renew it. ரினியூவலுக்கு again you have to spend some money. இந்த மாதிரி சிபிஎல் வந்து சில டைமில் வந்து நிறைய பைலட்ஸ் வந்து தேவைப்படுறாங்க, சில டைமில் கிடைக்க மாட்டேங்குது வேலை. எனக்கு தெரிஞ்சு one of my friend's daughter is a pilot, but unfortunately he didn't get a job after her pregnancy. குழந்தைக்கு அப்புறம் அவங்களுக்கு வேலையே கிடைக்கல. He is a school principal now. Can you imagine? பாருங்க, இந்த மாதிரி சிபிஎல் ஆட்கள் வந்து கையில் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் இருந்ததுன்னா கோஸ்ட் கார்டில் டைரக்ட்லி யூ கேன் பிகம் ஆஃபீஸர். அதே மாதிரி அங்கேயும் வந்து டெக்னிக்கல் என்ட்ரி இன்ஜினியர்ஸுக்கு இருக்குது, லா கிராஜுவேட்ஸ்க்கு லா என்ட்ரி இருக்குது. இவங்களோட ரேங்க் ஸ்ட்ரக்சரையும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். எடுத்த உடனே நீங்கள் ஏசி என்று சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டாக போவீங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் டெப்டி கமாண்டன்ட் ஆவார், டெப்டி கமாண்டன்ட் கமாண்டன்ட் ஆவார். அப்புறம் டிஐஜி, டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல், அப்புறம் ஐஜி இன்ஸ்பெக்டர் ஜெனரல், அப்புறம் அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல், ஏடிஜிபின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏடிஜி, அப்புறம் டிஜி டைரக்டர் ஜெனரல். இதுதான் வந்து கோஸ்ட் கார்டு ஆஃபீஸர்ஸ்னுடைய ரேங்க் ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே சொன்னோம் இல்லையா, எப்படி ஒரு ஃப்ளைங் ஆஃபீஸராக போகிறாரு, ஃப்ளைட் லெஃப்டினன்ட் ஆகிறாரு, ஸ்குவாட் லீடர் ஆகிறாரு, விங் கமாண்டர், குரூப் கேப்டன், ஏர் கமோடோர், ஏர் வைஸ் மார்ஷல், ஏர் சீஃப் மார்ஷல். எத்தனை ரேங்க்? 9 ரேங்க் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், அசிஸ்டன்ட் கமாண்டன்ட், டெப்டி கமாண்டன்ட், கமாண்டன்ட், டிஐஜி, ஐஜி, அடிஷ்னல் டிஜி, டிஜி, 7 தான். இதுதான் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேட்டில் நிறைய பேர் டிஜிபியாக இருப்பாங்க. தட் இஸ் நாட் பாசிபிள் இன் ஃபோர்ஸஸ். பிரமிட் ஸ்ட்ரக்சர், மேலே ஒரே ஒரு ஆள் தான் டிஜிபி. 10 டிஜிபி இருக்கிறாங்க, 2 டிஜிபி இருக்காங்க, 2 டிஜிபி இருக்காங்க, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆஃப் ஈக்குவல் கேடர். அங்கே அப்படி கிடையாது. ஏர் சீஃப் மார்ஷல்னா ஒருத்தர் தான், ஜெனரல் அப்படின்னா ஒருத்தர் தான், அட்மிரல் அப்படின்னா ஒருத்தர் தான். தேர் கேனாட் பி மெனி அட்மிரல்ஸ், மெனி ஜெனரல்ஸ். அதை வந்து நம்ம பார்த்துக்குங்க. இதே மாதிரி இன்னொரு வாய்ப்பை தருவது நம்ம சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், சிஏபிஎஃப்னு சொல்லுவாங்க. இந்த சிஏபிஎஃப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். எலெக்ஷனுக்கெல்லாம் வருவாங்க, கொடியணிவகுப்பு நடத்துவாங்க, பேப்பர்லலாம் பார்ப்பீங்க. சிஆர்பிஎஃப் மெயினாக. அப்புறம் முக்கியமான இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில் நெய்வேலி மாதிரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருக்கிற சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அப்புறம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் பார்டரையும்
பங்களாதேஷ் பார்டரையும், எஸ்ட்வைல் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் ஹஸ் பிகம் பங்களாதேஷ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாகிஸ்தான் பார்டரையும் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் இந்த சைடில் பங்களாதேஷ் பார்டரையும் பார்க்கறது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அதே மாதிரி ஐடிபிபி, இந்தோ டிபேட்டியன் பார்டர் போலீஸ், சைனா பார்டர், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஐடிபிபி. அப்புறம் சாஸ்திர சீமா பல் அப்படின்னு எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்குது. சாஸ்திர சீமா பல் எதை பார்க்குது அப்படின்னா இந்தோ நேபாள் பார்டரை பார்க்குது, இந்தோ நேபாள் பார்டரை பார்க்குறது எஸ்எஸ்பி. அப்புறம் வி ஹேவ் அஸ்ஸாம் ரைஃபிள்னு ஒன்று இருக்குது. அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மும்பை அட்டாக்கை யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. ஹெலிகாப்டர்லேருந்து உள்ளே வந்து அந்த தாஜ் ஹோட்டலை வந்து கேப்சர் பண்ணுறத, இட் மஸ்ட் பி இன் த மெமரி, விவிட் மெமரி ஆஃப் எவ்ரிபடி. அந்த என்எஸ்டிஸ், கமாண்டோஸ், நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ், இவங்க இந்த இது எல்லாத்தையும் சேர்ந்ததுக்கு பேர் சிஏபிஎஃப். இதுலேயும் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டாக டைரெக்டாக உள்ளே போகலாம், அதிகாரியாக போகலாம். இதுக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து நடக்கும். அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்எஃப்லேயோ சிஆர்பிஎஃப்லேயோ சிஏஎஸ்எஃப்லேயோ ஐடிபிபிலையோ எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பாருங்கள். நம்ம மக்கள் என்ன சொல்கிறாங்க, வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல. நம்ம வந்து குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டணும்னு நினைக்கிறோம். உலகம் ரொம்ப பெருசுங்க. அதுவும் ஃபோர்ஸஸில் நம்ம வந்து சேர்ந்து வேலை செய்யறதுன்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, நமக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். யூ கோ அரவுண்ட் டு சி வேரியஸ் பிளேசஸ் இன் இந்தியா. வாழ்க்கையில் நம்ம போகவே மாட்டோம் அந்த இடத்துக்கெல்லாம். ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தன் உயிரோட ஒரு மனுஷன், ஆவரேஜான ஒரு மனுஷன், அவனோட ஆயுள் காலத்தில் 500 கிலோமீட்டர்ஸை தாண்டது இல்லைன்றது தான் ஸ்டடி. மேபி அது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மேபி அது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். நினச்சி பாருங்கள், 500 கிலோமீட்டரை தாண்டி ஒரு மனுஷன் அவனோட வாழ்நாளில் போகலை அப்படிங்கிறது தான் ஸ்டடியோட ஃபைண்டிங். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சர்வீசஸில் இருந்தீங்கன்னா, இப்போ என்னையே எடுத்தீங்க, என்னோடய ஃபஸ்ட்டு போஸ்டிங் ஐ வாஸ் இன் டெல்லி. அடுத்து நான் ஐ வென்ட் டு அஸ்ஸாம், அங்கேருந்து ஐ வென்ட் டு கான்பூர், கான்பூர்லேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து ரிட்டர் ஆகி வீட்டுக்கு வந்தேன். ஸோ இது வந்து ஒரு ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு சர்வீஸ். நம்ம நாட்டுக்காக வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது எல்லாரும் நமக்கு கொடுக்குற மரியாதை. நார்த் இந்தியாவிலாம் செம ரெஸ்பெக்ட் நமக்கு. தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் சதர்ன் ஸ்டேட்ஸ்லையும் தான் அதனுடைய அருமை தெரியல. ஏன்னா டைரெக்டாக நம்ம வந்து எந்த வாரினுடைய இம்பேக்டும் சதர்ன் பெனின்சுலாவில் இல்லை. அதனால வந்து அது எந்த வாரம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது நார்த்துலேயே நடந்துட்டதுனால அதனுடைய தாக்குதல் தெரில. நம்ம இன்னும் வந்து எம்டன் போட்டான் ஒரு குண்டு, அந்த குண்டை தான் வச்சுட்டு ஞாபகம் வச்சிருக்க, அதுவும் இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது. வேர்ல்டு வார் 2ல் மெட்ராஸ் வாஸ் அட்டாக்ட், ஹைகோர்ட்டு கிட்ட அது குண்டு விழுந்தது. அந்த மாதிரி ஏதாவது விழுந்தால் தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா என்ன, நம்மளுடைய சாக்ரிஃபைஸ் என்ன, நம்ம மக்கள் என்ன நமக்காக செய்கிறாங்க, இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. இப்போ வந்து மீடியா நிறைய வந்துடுச்சு, யூடியூப் சேனல்ஸ் ஏகப்பட்டது இருக்குது, பாருங்கள். இப்போ எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு தயாராகணும்னா யூடியூப் சேனல்ஸ் பாருங்கள். நல்ல நல்ல கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, சைக்காலஜிஸ்டாக இருந்தவங்க நடத்துகிறாங்க, ஜிடிஓவாக இருந்த ஆஃபீஸர் நடத்துகிறாரு. தேல் பி ஏபிள் டு கைடு. ரொம்ப சுலபமாக ஈஸியாக நம்ம வந்து குரூப் ஏ ஆஃபீஸர் ஆகிடலாம். ரொம்ப முக்கியமானது பாருங்கள், குரூப் ஏ ஆல் நம்ம பார்த்த எல்லாமே குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ். ஒரு கிளர்க்னா குரூப் சி, ஒரு சூப்பரண்ட்னா குரூப் பி, ஒரு அண்டர் செக்ரட்டரினா குரூப் பி இல்லை குரூப் ஏ. ஆனால் இது எல்லாமே நம்ம சொன்னது எல்லாமே குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ். இது மட்டும் இல்லைங்க, ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் எம்என்எஸ் மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ்ன்னு இருக்குது. நம்ம ஊரில் பசங்க பாருங்கள் எத்தனை நர்சிங் காலேஜ் இருக்குது, ஆனால் யாருக்கும் வேலை கிடைக்கிறது இல்லை. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்க. பட் வேறஸ் மிலிட்ரி நர்சிங் சர்வீஸில் சேர்ந்தாங்கன்னா தே ஆல்சோ பிகம் அ குரூப் ஏ ஆஃபீஸர் ஸ்ட்ரெயிட் அவே. அவங்களுக்கும் இதே மாதிரி ரேங்க் இருக்குது, சீனியாரிட்டிலாம் வேறு கொடுக்குறோம். நீங்கள் எம்எஸ்சி முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 2 years சீனியாரிட்டி, எம்எஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு போனீங்கன்னா 2 years சீனியாரிட்டி, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு போனீங்கன்னா 1 year சீனியாரிட்டி. 10+2 முடிச்சுட்டு அவங்களே நடத்துகிறாங்க எம்என்எஸ் கோர்ஸ். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் கொடுத்து உங்களை அதிகாரியாகவும் ஆக்கிடுறாங்க.
அது ஒரு நல்ல ஓப்பனிங். அதில் வந்து ஐ ஹவ் சீன் மேஜர் ஜெனரல்ஸ், எம்என்எஸ் ஆஃபீஸர்ஸ், மேஜர் ஜெனரல்ஸ், லெப்டினன்ட் ஜெனரல்ஸ்லாம் ஆயிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸையும் எக்ஸ் சர்வீஸ் மேனாக கன்சிடர் பண்ணி எல்லா பெனிஃபிட்டும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு ரீசண்டாக. ஸோ நிறைய நம்மளுடைய பெண் பிள்ளைகள் +2ல் டாக்டர் கனவோட இருந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் சரி நான் வந்து நர்சிங்காவது போகிற பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் அங்கே தான் போய் படிக்கணும்னு இல்லை, ஃபுல் செலவும் கவர்மெண்ட்டே பண்ணி அவங்களே படிக்க வச்சு நர்ஸ் அதிகாரியாக மாற்றி உங்களுக்கு செக்யூர்டான ஒரு கேரியரை கொடுக்குது. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். இது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த அருமையானது ஒரு வாய்ப்பு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் உடைய பேரன், ஒரு சுதந்திர போராட்ட வீரருடைய மகன். நான் இங்கே முன்னாடி வச்சிருக்கிற புத்தகம் வில்லியனூர் விடுதலை வீரர், என்னுடைய தந்தையார் எழுதியது. என்னுடைய தாத்தா முத்துக்குமாரசாமி பிள்ளை வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுட பயிற்சி கொடுத்தவர். வாஞ்சிநாதன் என்று இன்று உலகத்தால் அறியப்படுகிறவருடைய புகைப்படம் எங்கள் வீட்டிலிருந்து தான் வந்தது. நாங்கள் தான் ரங்கமணி ஐயா அவர்களுக்கு கொடுத்தோம். அவர் மூலியமாக தான் வாஞ்சிநாதன் யார் என்று, இந்த ஆசை சுட்ட வாஞ்சிநாதன் யார் என்று இந்த உலகிற்கு தெரிந்தது. நான் ஒரு விமானப்படை வீரன். அஜிதா அம்மையார் அவர்கள் திடீர்னு என்ன இந்த மாதிரி கேட்ட உடனே இட் இஸ் அ ரியல் பிளெஸிங் இன் டிஸ்கிரைஸ். அதனால நான் வந்து உடனே சரி இது நான் கண்டிப்பாக செய்யணும், இது வந்து நம்ம மக்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சி செஞ்சேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐ ஹவ் கிவன் ஆல் த டீட்டெயில்ஸ். நீங்கள் இன்னும் ஃபர்தராக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா joinIndianArmy.nic.in அதில் போனீங்கன்னா ஆர்மியை பற்றி தெரிஞ்சிடும். ஏர்ஃபோர்ஸ்னு போட்டிங்கன்னா கேரியர் ஏர்ஃபோர்ஸ்னு வரும், அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நேவியும் அதே மாதிரி. இப்போ உங்கள் உலகமே உங்கள் கையில் இருக்குங்க, உங்கள் செல்ஃபோனில் இருக்குங்க. வாட் எவர் யூ வாண்ட், நீ எதை தேடுறையோ அது உனக்கு கிடைக்கும். நீ தேடாதது ஒரு பெரிய நல்ல விஷயம் அமிர்தமாக இருந்தால் கூட உன் பக்கத்திலே இருந்தால் கூட தெரியாது. கேளுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னாங்கல்ல, அது உண்மை. இப்போ உலகம் கை எங்களை மாதிரிலாம் இல்லை. இந்த ஜெனரேஷனுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. எங்களுக்கு தெரியாது, பக்கத்து தெருவில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, பக்கத்து ஊரில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இன்னைக்கு ஜஸ்ட் உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகம் ஃபுல்லாக என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியுது. உலகம் ஃபுல்லாக என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரியுது. ஸோ உங்களுக்கு எது வேணும்னாலும் கூகுள் இருக்கு, ஜஸ்ட் சர்ச், you will get answers. All the very best. Chandrakumaran signing off. Thank you. குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சியான முப்படை அரங்கத்தினை கண்டு மகிழ்ந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளியை இனிதே ஒருங்கிணைத்த உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் நிர்வாக இயக்குனரும் திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரியின் தமிழ் உயராய்வுத்துறையின் துறை தலைவர் முனைவர் சே அஜிதா அம்மா அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளியின் சிறப்பு விருந்தினர் ஐயா சந்திரகுமரன் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளியின் சிறப்பு தொகுப்பாளினி அமிர்தனிக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்த்தி ஆரோக்கியசாமி. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.